கஜா காசு எப்படி இல்லாத போயிடா. அப்ப நீங்க கொள்ளடிக்கிறீங்க. கஜால எப்படி பண்ணல போயிடா. கவர்மெண்ட் பணமே முக்காவச்சு உங்க கையில் தான் இருக்குது. இருந்த பொம்பளையும் சாவ வச்சிட்டீங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுல எங்க காசு இல்லாத போயிடுது. இந்த 1000 ரூபாயிலே காசு இல்லாத போயிடுது. ஒயின் ஷாப் வருமானம்லாம் எங்க தான் போகுது? இந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன? எப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்து பொங்க காசு 1000 2000 ஆமா கொடுக்கறது உண்மை. கொடுக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? அது நாங்க எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கணும், கொடுக்கறது ஆகணும். இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம் யாரும். உண்மை. எதுக்கு நீ ஆட்சிக்கு வந்த? நீ கொடுக்குற அப்போதுலேருந்தே கொடுக்குற பழக்கம். அது கொடுத்தானே ஆகணும். இந்த வாட்டி கொடுக்குறேன்னா ஏன் கொடுக்கல? அப்புறம் எப்படி நீ ஆட்சிக்கு எதுக்கு ஆள்ற? நாங்கள் ஓட்டை யாரும் போட மாட்டோம். கஜானாவில் காசு இல்லக்கா. கஜா காசு எப்படி இல்லாத போயிடா. அப்போ நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க. கஜானால எப்படி பண்ணல போயிடா. கவர்மெண்ட் பணமே முக்காவச்சு உங்கள் கையில் தான் இருக்குது. கஜானால பணம் இல்லைன்னா எப்படி ஆட்சி ஆளுவீங்களா நீங்க? சொல்லு. இருந்த பொம்பளையும் சாவ வச்சிட்டீங்க. அவரு மட்டும் எப்படி லட்சக்கணக்கில் பணம் அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு போய்க்கிறாரா? கெஜ்னால சம்பாரிச்சு வச்சுட்டா போய்க்கிறாரு கெஜ்னால? சொல்லு பார்க்கலாம். ஏழை பணத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஏழை பணத்தை ஏழைங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ வரி வருது சும்மாவா? அதாங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறது தானே. விதி பணத்தை கட் பண்ணி தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமாம், எங்களுக்கு விதி பணத்தை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி அது? அரசாங்கம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓ, மகளிர் உதவி தொகை தனியா கொடுக்கலையா? கொடுக்கலையா? இது எங்களுக்கு 1000 ரூபாய் கட் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஓ, எப்படி அது? இந்த வருஷம் வந்து மழை வெள்ளம் அதிகமான பாதிப்பு. வெள்ளம் வருது, வருஷம் வருஷம் மழை வருது. எந்த வருஷம் வராதுக்குது? வருஷம் வருஷம் வருது. நீங்க கொடுக்குறதா கொடுத்துன்னு இருங்க. நாங்க செய்ய வந்து அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும். நீங்களாம் சட்டமா ஆட்சியில் உட்காந்து கலைஞ்சிருக்க மாட்டோம். லட்சக்கணக்கில் பேனா வாங்கி எழுதுனா எதுக்கு எழுதுற? அவர் கேட்டாரா உங்களை பேனா சுடுகாட்டில் இருந்துன்னு? நான் எழுதுது பேனா கொடுன்னு இருக்கிற. அதாவது ரோட்டு மேலே உட்காந்து பிளாட்பாரத்தில் உட்காந்து கிடக்குதுங்க. அதுக்கு எதுவும் நிதி கொடுக்குறதுக்கு கிடையாது. 10 ரூபாய் விதி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வரேன் காலில் கையில் ஊந்து போடுங்க நான் முன்ன வந்துடுறேன்றீங்க. அதுக்கெல்லாம் நல்லது செஞ்சால் தான் ஓட்டு போடுவாங்க ஏழைங்க. அப்போ பணத்துக்கு தான் ஓட்டு போடுறீங்களா? பணத்துக்காக ஓட்டு போடல. எங்களுக்கு நன்மை செய், ஏழைங்களுக்கு நன்மை செய். அப்போதான் நீ ஆட்சியில் இருக்கலாம். இப்போ நன்மை செய்கிறாங்கல்ல? ஆமாம் செய்கிறான். எங்கே செய்கிற? என்ன செய்கிற சொல்லு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டி ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டி வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா யாருக்கு என்ன செய்யுங்கிறா? ஒன்றுமே கொடுக்கல. இந்த வாட்டி தான் வெள்ளம் வரலன்னா கூட இப்போ எங்கள் ஊர் நாட்டில் மட்டும் வந்து என்ன 2 லட்சமாக குத்துறீங்க? சொல்லுங்க. ஏழைங்களுக்கு நீங்கள் கண்ணு திறந்து பாரு சார். ஏழைங்களை நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நன்மை செய்ய முடியும் உங்களுக்கு. சொல்லு பார்க்கலாம். எடப்பாடி ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வந்து இவர் முதல்வர் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். ஒன்றுமே இல்லையே. எங்கே கொடுத்தாரா? 5000 கொடுத்தாரா? கொடுக்கலையே. சொல்கிறது தான் பெருமை. இது யாரும் கொடுக்குறது கிடையாது. கேட்க ஆள் கிடையாது. என்ன இது வந்து தலையெல்லாம் போயிடுச்சு. வால் இருந்து என்ன பண்ண போகுது? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் தலை போயிட்டு பிறகு வால் இருந்தால் ஒன்றும் செய்யறதில்ல. அவங்கவுங்க சம்பாரித்து சேர்த்து வச்சுன்னு போடுறவங்க தான் உண்மை. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாங்க. யாருன்னா எப்படின்னா போங்க. அதுக்கு வரி கட்டி, இதுக்கு வரி கட்டி, தண்ணி வரி கட்டி, கரண்ட் வரி கட்டி. கரண்ட் வரி கம்மியாக இருந்து இப்போ எல்லாமே ஏறி போச்சு. 1000 ரூபாய் கட்டுறது 2000 ரூபாய் கட்டுறோம். ஒன்றுமே ஓடல. ஏசிக்கிறவன் கட்டுறான் கம்மியாக. ஏசி இல்லாத என்ன பண்ணுறான்? 2000 ரூபாய் கட்டுறான். அது ஏன்? கரண்ட் வரி என்னதுக்கு அவ்வளோ வரி ஏற்றிட்டீங்க? அப்போ நீங்களும் ஏசி வாங்கி மாட்டிங்க. எங்களுக்கு வேணாம். ரோட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏசி நத்தி எங்களுக்கு. வருஷம் பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து 1000 2000 கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதை கொடுக்கல. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பொங்கல் செலவுக்கு ஒரு சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணுவோம். இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் அரிசி முந்திரியும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதையும் கொடுக்காம நிறுத்திடலாம். நல்லது தான். இல்லை, பொங்கலுக்கு அது மட்டும் போதும் இல்லைக்கா? எது மட்டும்? அரிசி மட்டுமா? அரிசி வெள்ளத்தையும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கி நல்ல ஏதோ ஒன்று செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், செய்வோம். வெறும் அரிசியும் பருப்பையும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதையும் நிறுத்தி சொல்லுங்க. எலெக்ஷன் டைம்ல எல்லாமே பண்ணுவோம்னு சொன்னாங்க. எலெக்ஷன் டைம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க எல்லாருமே. மீதி அந்த 5 வருஷத்துக்கு சும்மா தானே இருக்குது. வருஷத்தில் ஒரு வாட்டி இதுதான் கொடுக்குறது. இதையும் நிறுத்திட்டு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க 2500 ரூபா பத்தாவது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் கொடுக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு சொல்லும் போது மட்டும் 5000 ரூபாய் வேணும்னாங்க. இவங்க 1000 ரூபாயே ஸ்டாப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கே மனசாட்சிக்கு யோசிக்கணும். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. கொடுக்கணும் 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1000 ரூபாயிலே அவங்களுக்கு நஷ்டம் வந்துட போகுது. கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ மக்களுக்கு இப்போ 1000 ரூபாய் சாப்பிட்றதுக்கு அந்த 1000 ரூபாய் வாங்கி நாங்கள் ஒன்றும் நகை நட்டு எடுத்து போட்டு போகிறதில்ல, சொத்து வாங்க போகிறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோம்.
அந்த சந்தோஷத்தையும் கெடுக்குறாங்க. அவ்வளோதான். கஜானால காசு இல்லைன்றாங்கக்கா. இந்த 1000 ரூபா கொடுக்குறதுல எங்க காசு இல்லாத போயிடுது. இந்த 1000 ரூபாயிலே காசு இல்லாத போயிடுது. ஒயின் ஷாப் வருமானம்லாம் எங்கே தான் போகுது? இந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன? கொடுக்கலாம்ல. கஜானால எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதுல மட்டுமா நஷ்டமாயிடுது? எவ்ரி இயர் கொடுக்கறது தான். பட் இந்த இயர் வந்து கொடுக்காது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. கொடுத்துருந்தா எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது இந்த 1000 ரூபாயில் என்ன நிறைய போகுதுன்னு கேட்குறாங்க. என்ன நிறைய போகுதுன்னு கிடையாது. இப்போ ஏழை மக்களுக்கு அது யூஸ் ஆகும்ல சார். கண்டிப்பாக இவங்க கொடுக்குற அரிசிலையோ பருப்புலையோ ஒன்றும் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு இதாகாது. அந்த 1000 ரூபான்றது கவர்மெண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போன ஆட்சியில் வந்து அவங்க எடப்பாடியார் இருக்கும்போது 2500 கொடுத்தாங்க. அது பத்தாது, மக்களுக்கு 5000 கொடுக்கணும்னு போராடினாங்க. ஆமாம், பட் வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லை எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக மகளிர் தொகை போயிட்டு இருக்கு. சில லேடிஸ்க்கு வந்து போது, சில லேடிஸ்க்கு வந்து வர்றது கிடையாது. சுத்தமாக வர்றது கிடையாது. எனக்குலாம் சீரியஸ்லி வரவே இல்லை. நான் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கேன், பட் எனக்கு வரவே இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த கொடுக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு? 1000 ரூபா கொடுக்காது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு? கொடுத்துருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். வருத்தன்றது அப்புறப்பட்ட விஷயம். கொடுத்துருந்தா எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கு, சேர்த்து வச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து இல்லை, சான்ஸ் இல்லை. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டாப்லாம் ஆகலை. இந்த வருஷம் கஜானாவில் பைசா கம்மியாக இருக்குன்றனால கொடுக்கல. அடுத்த வருஷம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தெரியல சார். வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கலுக்காக ஒரு பரிசு தொகை மாதிரி ஒன்று அறிவிப்பாங்க. ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க. இந்த வருஷம் அது இல்லை. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, கம்பல்சரி கவர்மெண்ட் காசு கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் லேடிஸ்க்கு. ஒரு 10 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கொடுக்கறதோட கவர்மெண்ட்லேருந்து வர்றது வந்துட்டு அது ஒரு க்ரிப் இருக்கும் லேடிஸ்க்கு. ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த வருஷம் அதை வந்து இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கு? இல்லைன்னு சொல்கிறதோட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, கொடுக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார், கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும். லேடிஸ்க்கு மெயினாக கவர்மெண்ட்டோட காசு அந்த 1000 ரூபாய் மந்த்லி வர்றதே பெரிய விஷயம். அது வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லாதனால. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சேலை கூட இல்லையே, குழந்தைங்கள வச்சுக்கிறோமே. நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வந்தால் வியாபாரம் ஆகலையே, எப்படி பண்ணுறது எதை பண்ணுறதுன்னு தான் அப்படி தான் போகுது சார் எங்களுக்கு. இங்கே வந்தால் தான் போய்ப்பு எங்களுக்கு. இங்கேயும் வரலன்னா இங்கேயும் வியாபாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஏன்னா பொங்கல் படி வந்து அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க தான் கொடுக்கணுன்றதில்ல. நம்ம முதலமைச்சரை கொடுத்தாகணும். இவ்வளோ நாள் கொடுத்தது இப்போ கொடுக்க முடியலன்னா 1000 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாருக்குமே 1000 ரூபாய் போய் சேர்ந்து தானே அவர் முதல்ல பார்க்கல. எனக்கெல்லாம் இது வரைக்கும் 1000 ரூபாய் வரல. 1000 ரூபாய் வரல, வெள்ள நிவாரண பணம் வரல, எதுவுமே எனக்கு வரல. அப்புறம் இந்த பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது அதுவும் வரல. அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு மட்டும் கேட்குறீங்க. அப்புறம் கொடுக்காம ஓட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் முதலமைச்சராக இருக்கீங்க, நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம். இல்லை, போன ஆட்சியில் இருக்கும்போது 2500 கொடுத்தாங்க. போன முதல்வர் அதெல்லாம் வந்தது எங்களுக்கு. இல்லை, அவங்க கொடுத்தாங்க. அது வந்து பத்தாவது, நீங்கள் 5000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடினாங்க. இப்போ இவங்க கொடுக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பொங்கல் காசு எங்களுக்கு வரல ஐயா, தரல. ஏன் தர முடியலையா? கஜனால பணம் இல்லையா? இல்லை உங்கள் ஆட்சியில் வருமானம் இல்லையா? இல்லை ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்களா? நீங்களாம் சொன்ன மாதிரியே நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றே ஒயின் ஷாப்பை மூடிட்டு நீங்கள் எதனா பண்ணினா பரவாயில்ல. ஒயின் ஷாப்பில் அதிக வருமானம் வருதுன்னு தானே அதை கண்டினியூ பண்ணுறீங்க. அதை கண்டினியூ பண்ணும்போது எங்கள் பொங்கல் வருமானத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள். எங்கள் பணங்க முக்கால்வாசி பணமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், எங்கள் உறவுக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க, குடிமகனுங்க அத்தனை பேரை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லையே. ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை எத்தனை பேர் 500 ரூபாய் குடிக்கிறான். அதில் 200 ரூபாய் உங்களுக்கு இது தனியாக வருது. அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்குறதுக்கு, பொங்கல் கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணக்கூடாது.